தன்னுடைய அடிமை பிடியிலே வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னால்தான் இந்த நாட்டிலே எல்லாம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனர்கள், அந்த பார்ப்பனியத்தினுடைய அந்த சடங்குகளை இன்றைக்கு மறுத்த விதமாக இந்த மாதிரியான தீர்மானங்களை தோழர் கோப்பெருஞ்சோழன் அவர்களோடு சேர்ந்த தோழர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அன்பு இணையர்கள் அழகுராஜா, சான்சிராணி நம்முடைய வாழ்க்கையிலே இணையேற்பு இணையராக இன்று அடியெடுத்து வைக்கிற அந்த நேரமாக இது இருக்கிறது. அவருடைய வாழ்விலே மிக நீண்ட பயணங்களை அவர்கள் இணைந்து செய்ய இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அற்புதமான திருமணத்தை அன்பு தோழர் உலக தமிழ் கழகத்தினுடைய தலைவர் நிலவரன் அவர்கள் சிறப்பாக நடத்தி வைத்திருக்கிறார்கள். இயற்கைதான் கொஞ்சம் ஒத்துழைக்க மறுத்துவிட்டது. மழை இல்லை என்றால் மிக சிறப்பாக இந்த திருமணம் நடந்திருக்கும். ஆனால் இயற்கை என்ன செய்வது, அதை யாராலும் தடுக்க முடியாது. இருந்தாலும் மிக சிறப்பாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தோழர் பாவேல் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் தோழர் சிவலிங்கத்தை பற்றி. ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கூட அந்த புரட்சிகர அந்த இடி முழக்கமாக இந்த பகுதியில மிகப்பெரிய வேலையை, இந்த மக்களுக்கான வேலையை தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். இன்றளவும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ப ஒரு புரட்சியாளர் மட்டும்தான் அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். மற்ற மனிதர்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய கால்நடைகள் போல, மிருகங்கள் போல, பறவைகள் போல தான் உண்டு தன் குடும்பம் உண்டு என்று வாழ்ந்து மடிகிற அந்த நிலையிலே தன்னுடைய மக்களுடைய விடுதலையை மனதிலே யார் ஏந்துகிறார்களோ, இந்த மக்களுக்கான விடுதலை வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தன்னுடைய வாழ்நாள் இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காக நிற்கிறார்கள். அந்த வகையிலே தோழர் சிவலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களை சிறப்பாக இங்கு வந்து வாழ்த்து சென்ற மக்கள் தமிழகத்தினுடைய தலைவர் அன்பு தோழர் நிலவரன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னணியினுடைய தோழர் பாவேல் அவர்களே, தங்க குமரவேல் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான இந்த சூழல், இந்த காலம் என்பது மிக மோசமான காலமாக தமிழகத்தினுடைய காலமாக இருக்கிறது. வருகிற காலம் பொருளாதார நெருக்கடியில மிகவும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகிறது. உலக பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி என்பது இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி இந்தியா போன்ற மூன்றாம் உலக நாடுகளை ஏழை நாடுகளாக மாற்றுவதற்கான அந்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக மத்தியிலே ஆளுகிற அந்த பிஜேபி அரசு, இந்துத்துவ RSS அரசு, அதை ஒரே இந்தியாவா என்றும் ஒரே நாடு என்றும் இந்து நாடாக உருவாக்கிவிட வேண்டும் என்றும் சனாதனத்தினுடைய அந்த அடிப்படையை மீண்டும் நிறுவ வேண்டும் என்றும் நால்வர்ண கோட்பாடை நிறுவி இந்த சமூகத்தை மீண்டும் துண்டாட வேண்டும் என்று இன்றைக்கு அது அமைப்பு வேகமாக கட்டி எழுப்பி வருகிறது. இவ்வளவு முக்கியமான இந்த காலகட்டத்தில் தான் நாம் இன்று நிற்கிறோம். அனைத்து உரிமைகளும் இன்றைக்கு இந்திய நடுவண் அரசால் பறிபோகக்கூடிய இந்த சூழலில் தான் இந்த திருமணம் நடந்தேறிருக்கிறது.
திருமண மணமக்கள் இன்றைக்கு அவருடைய வாழ்வாதார அந்த நோக்கியும் ஒரு போராட்டமும், அதே நேரத்தில் இவ்வளவு கொடுமையான சமூக கட்டமைப்பை கட்டமைத்திருக்கக்கூடிய இந்துத்துவ பார்ப்பனிய அதையும் எடுத்து அவர்கள் போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கல்வியை கூட பறிப்பவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சக்திகள் அந்த கல்வி புதிய கல்விக் கொள்கை என்கின்ற பேரிலே நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியை முற்றிலுமாக இன்றைக்கு பறிக்க இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்திலே பலமானவர்களாக மாறினார்கள் என்றால் மீண்டும் நாம் பழைய அந்த காலத்திலே அடிமையாக இருந்தோமே அந்த காலத்தில் நோக்கி நம்மளும் நம் பிள்ளைகளும் செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அந்த இந்துத்துவ சக்திகளால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக கொடுமைக்கு எதிராக அவர்களை வாக்களிக்கிறது. பின்விளைவிலே போய் ஆழ்ந்து விடுவோம் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற படிப்பனையாக இருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் இன்றைக்கு அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும் தன்னுடைய அதிகாரத்தின் வாயிலாக படித்து இருக்கிறார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு ஏதோ நாம் திரைப்படங்களை பார்க்கிறோம். திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகரை பார்த்து நாமும் கதாநாயகம் மாறி நடந்து கொள்கிறோம் என்கின்ற போக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறது. திரைப்படத்திலே இருக்கிறவர்கள் கட்சி ஆரம்பித்தால் அந்த திரைப்படத்திலே இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்கள் பின்னாடி ஓடக்கூடிய அந்த போக்கு இன்றைக்கு இளைஞர் மத்தியிலே இருக்கிறது. ஆனால் உண்மையாக சமூகம் எப்படி மாறி இருக்கிறது? பெரியார், அம்பேத்கர், இன்னும் நக்சல் பாரி புரட்சியாளர்கள், கம்யூனிஸ்ட தோழர்கள் எல்லாம் போராடி வரவில்லை என்றால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை அது வந்திருக்குமா? சேரியாக இருந்திருக்கும். சேரியில ஊர் தெருவும் சேரி தெருவுமாக தான் இருந்திருக்குமே ஒழிய இன்றைக்கு பொறியியலில் ஓரளவு படிப்பிலையும் வசதி வாய்ப்பையும் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்றால் அதுக்கு அளவரிய போராட்டத்தினுடைய விளைவுதான். ஆனால் அதையெல்லாம் விடுத்து இன்றைக்கு திரைப்படத்திலே தன்னுடைய முகத்தை காட்டிவிட்டால் அவர்களுக்கு பின்னணி போகக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அதை இளைஞர்கள் முற்றிலுமாக கைவிட வேண்டும். உங்களுக்கான அமைப்பு, உங்கள் விடுதலைக்கான அமைப்புகள் தோழர் கோப்பரன் சோழன் தலைமையில் இன்றைக்கு இந்த பகுதியிலே இயங்குகிறது. அந்த மாதிரி அமைப்புகளிலே தோழர்கள் உறுதியாக பங்கெடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய உரிமையை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்வுரிமையை பாதுகாக்கும். அதை விடுத்து நீங்கள் திரைப்பட நடிகர்கள் பின்னணி போனீர்கள் என்றால் தமிழ்நாடு மீண்டும் சனாதன கும்பல் கையிலே கட்டுன்று வீழ்ந்து மீண்டும் நாம் அடிமையாக பழைய அந்த பண்ணடிமைகளாக, கூலி அடிமைகளாக, தீண்டாமை கொடுமையிலே உயர்வாக மாற்றப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இளைஞர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையிலே இந்த மாதிரியான திருமணங்களை நடத்தி இந்த மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் கோப்பரேஷனுக்கு மீண்டும் வணக்கத்தை சொல்லி இளைஞர் மணமக்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லவருடைய வார்த்தை வணங்கிய தோழருக்கு நன்றி. தோழருக்கு ஐயா சிவலிங்கம் அவர்கள் உலக தமிழ் கழகத்தின் தமிழ் நாள் காட்சியை வழங்குகிறார். திருமண விழா நிகழ்ச்சியை நம்முடைய தமிழ் முறைப்படி திருமணத்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக
நம்முடைய ஐயா நெசல்பாரி மூத்த தோழர் தேவரிமன் உள்ளிட்ட தோழருடைய தலைமையில் இந்த திருமணம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமணத்தில் ஏராளமான செய்திகளை நாம் சொல்ல வேண்டியிருந்தாலும் கூட சுருக்கமாக சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றேன். இப்போ இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த அமைப்பு முறைக்கும் தமிழனுடைய பண்பாட்டு வாழ்வியல் முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிலையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நடந்து கொண்டிருக்கிற திருமணங்களை எல்லாம் நம்மளை இழிவுபடுத்துகின்ற முறையில பார்ப்பதை கொண்டு நடத்துகின்ற ஒரு திருமண முறை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய திருமண முறை அல்ல. நம்முடைய திருமண முறையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் தமிழ் தேசிய விடுதலை கழகத்தினுடைய முன்னணி செயல்பாட்டாளர் அருமை தோழர் கோப்பெரு சோழனுடைய ஒருங்கிணைப்பில் இந்த திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. நம்முடைய திருக்குறளை ஒரு வாழ்வியல் வழியாக கொண்டும் இந்த திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. திருக்குறளில் எல்லாருக்கும் தெரிந்த குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இது வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இந்த குறள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதில் மிக முக்கியமானது அறத்தை வள்ளுவன் வலியுறுத்தி கூறுகின்ற ஒரு இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இது வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லல. அவர் அன்பும் அறனும் உடைத்தாயின் இது வாழ்க்கை பண்பும் பயனும் அறத்தை வலியுறுத்துறாரு. அப்போ ஒரு குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு முன்னுதரமாக வாழ வேண்டும் சொன்னால் அறம் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த குறளில் மிக தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய மணமக்கள் கல்வி அறிவை பெற்றவர்கள், கற்றறிந்தவர்கள், ஒரு முற்போக்கு அரசியலை தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அதையெல்லாம் கொண்டு நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலும் இப்போ இருக்கிற அமைப்பு முறை என்பது உண்மையிலேயே இது தமிழுடைய அமைப்பு முறை, வாழ்வியல் முறை என்று சொன்னால் இல்லை. ஏன்னா ஒரு சாதி ரீதியான மக்கள் குடியிருப்புகள். இப்ப நம்மளாம் சேர்ந்து வாழ்தல், சேரி என்றால் சேர்ந்து வாழ்தல் என்ற பொருள் தோழர்கள் எழுதியிருப்பார்கள். அப்படிதான் நாம் வாழ்ந்தோம். ஆனால் இந்த சனாதன கருத்து பார்ப்பனர்களுக்கு வந்த பின்னால சாதி அடிப்படையான குடியிருப்புகளை அவர்கள் பிரித்து 2 மனிதர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு தடையை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாரதூரமான ஒரு மனித சமுதாயத்தை, உலகத்தில் இல்லாத ஒரு வாழ்வியல் முறையை, வாழ்க்கை முறையை ஒரு பண்பாடாக இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கிறார்கள். 2 மனிதர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கு மிகப்பெரிய தடையாக ஒரு அமைப்பை இந்த சனாதன கும்பல் அந்த கடவுளின் பேராலே, மதத்தின் பேராலே, பல்வேறு இதிகாசத்தின் பேராலே, புராணங்களின் பேராலே கட்டமைத்து இன்றைக்கு தமிழர்கிற ஓர்மையை மறந்து சாதிங்கிற உணர்வுக்கு இவர்களெல்லாம் ஆட்பட்டு இன்றைக்கு எல்லாரும் சாதி பெருமை பேசுவர்களாக இன்றைக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உடைக்கின்ற ஒரு பணியை இந்த மணமக்கள் அவர்களும் அவருடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் தமிழுடைய ஓர்மை என்பது இங்கே வராது. ஏன்னா இங்கே அமைப்பு முறையை அப்படியே இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது என்று சொன்னால் ஒரே ஜாதியில ஒரு கிராமம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த கிராமம் இந்த கிராமம் என்று பேசுகின்ற ஒரு வாழ்வியல் முறை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது கிராம கமிட்டி, அதில் பார்த்தோம்னா அதில் பல்வேறு நல்லது கெட்ட செய்தி எல்லாமே யாருன்னா ஒரே சமூகத்துக்குள்ள தான். இது தமிழர்களுடைய ஓர்மைக்கான விஷயமே கிடையாது. ஒரு திருமணம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைவரும் தமிழர் என்கிற ஓர்மை அடிப்படையில் எல்லாரும் கலந்து ஒரு செயலை செய்தால்தான் அது ஒரு திருமண முறையாக, ஒரு பண்பாடு முறையாக அது இருக்கும். இது உலகத்திலே வித்தியாசமா இருக்கு. உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி அமைப்பு முறையே கிடையாது. நீங்க இந்தியாவை தவிர்த்து உலகத்தில் வேற எங்க போனாலும் இருந்தால் இது மாதிரி கிராமத்துக்கு ஒரு சாதிக்கு தலைவர், ஒரு சாதிக்குள்ளேயே கிராம கமிட்டிகள், நிர்வாக அமைப்பு முறை, இதெல்லாம் இந்தியாவை தவிர உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்க விசாரிச்சு பாருங்க. ஆனா நம்ம தான் இன்றைக்கு அந்த மாதிரி நம்மள வந்து இந்த பார்ப்பன கூட்டங்கள் தள்ளி இருக்கு. அதுதான் இன்றைக்கு நம்ம பெரும்பான்மை மக்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. அதாவதுங்க உண்மையிலேயே பெரிய வெட்டுக்கிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய தாய்மொழி தமிழ்ங்கிறது சொல்லியிருப்பாரு, நீண்ட நெடிய வரலாறு உடையது. ஆனா சமஸ்கிருதத்துல திருமணம் பண்றா வெக்கமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறாங்க மக்கள். ஒரு மான உணர்ச்சி, சுயமரியாதை உணர்ச்சி இவர்களுக்கு இருக்கா என்பது கேள்வியாக இருக்கு. தான் பேசக்கூடிய மொழியில திருமண நிலையத்திற்கான ஒரு முறையற்ற திருமணத்தை செய்து கொள்வதற்கு எப்படி இவர்களுக்கு மனம் வருது என்று சொல்ல தெரியவில்லை. அந்த அளவுக்கு நம்மோட இந்த ஒரு பிற்போக்கான பண்பாட்டை கடவுளோடு இணைச்சி, உற்பத்தி முறையோடு அதை இணைத்து இதெல்லாம் கடவுள் குற்றம்,
இப்படிதான் செய்யணும், இந்த மொழியில செஞ்சாதான் கடவுள் ஏற்றுக்கொள்வாரு, இப்படிதான் வாழ்க்கை வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு பிற்போக்கான வாழ்க்கையை கடவுளின் பேராலே நியாயப்படுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மறுதளிக்கிற வகையில் தான் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இது எளிமையாக நடந்தாலும் கூட இது போன்ற திருமணங்கள் தான் மான உணர்ச்சி உள்ள திருமண முறை. இந்த திருமண முறைகள் வளர்த்திருக்கப்பட வேண்டும். ஏன்னா இந்த திருமண முறையில தான் பல்வேறு நல்லது கெட்டதுகளை பேசிக்கொள்ள முடியும், பல்வேறு கருத்துக்களை பேசிக்கொள்ள முடியும். இப்படிதான் வாழ்க்கையை நடத்தணும் என்கின்ற பல்வேறு அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கை ஒரு 50-30 வயசு கடந்த பின்னாலே அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை இந்த மணமக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, போதிப்பதன் மூலமாக அவர்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாம ஏதோ ஒரு முறையில் பேசுகின்ற திருமண முறை என்பது நிராகரிக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட திருமண முறைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் ஒரு சுயமரியாதை உள்ள திருமணம் நடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தந்தை பிள்ளை கூட ஒரு திருமண முறை நடத்தி வைத்தார். அதன் அடிப்படையில் தான் இந்த திருமண முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று நம்முடைய தமிழருடைய ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நம்முடைய தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகள்ல எந்த சங்க இலக்கிய நூல்களை எடுத்து பார்த்தாலும் வந்து அகமண முறையே கிடையாது. நீங்க வந்து எந்த நிலத்தில் வாழக்கூடிய 5 நிலங்கள் நம்ம சொல்லப்படுகின்ற எந்த நிலத்தில் வாழுகின்ற ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ள முடியும். புறமண முறை தான் இருந்தது வழக்கத்துல. ஆரியர்கள் சனாதன கூட்டங்கள் வந்த பின்னால் தான் அகமண முறையே வருது. அப்ப அகமண முறையில் திருமணம் பண்ணுவது என்பதை நாம் மறுதளிக்க வேண்டியிருக்கிறது. புறமுறை முறை திருமணம் பண்ணால் ஒரு தமிழுக்கு ஓர்மை வரும், தமிழனாக தங்களை அடையப்படுத்திக் கொள்ள முடியும். அப்பதான் ஒரு நாட்டினுடைய வீழ்ச்சிக்காக நம்ம போராட முடியும். இன்றைக்கு கூட தமிழ்நாடு என்பது இந்தியாவுடைய அடிமை நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்தியாவுடைய அடிமை நாடாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா உரிமையும் பறி போயிட்டு இருக்கு. கல்வி உரிமை பறி போகுது, வேலைவாய்ப்பு உரிமை பறி போயிடுது, எல்லா வாழ்வியலுடைய அனைத்து அம்சங்களும் இன்றைக்கு சிக்கலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம் வந்து ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராட வேண்டியது இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய தோழர் தொடர்ச்சியாக கோபுரத்துள்ளவர்கள் இந்த பகுதியிலே இப்படிப்பட்ட கருத்துடைய பிரச்சாரங்களை செய்து கொண்டு போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் தஞ்சை போன்ற பகுதிகளில் அது போன்ற இது போன்ற நிகழ்ச்சிகள் பண்பாட்டு அளவில் மிகப்பெரிய மாற்றங்கள், பண்பாட்டு அளவில் நான்லாம் என்னுடைய குடும்பங்களில் வந்து நான் சொந்த சாதியிலிருந்து எந்த யாருமே அழைச்சி இந்த நிகழ்ச்சிகள் பண்றதே கிடையாது. அது திருமணம் இருந்தாலும் சரி அல்லது காலனி விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த விழாக்களாக நான் பிறந்த சாதியிலிருந்து அவர்களை மையப்படுத்தி எந்த பணியுமே நான் செய்தது கிடையாது. ஏன்னா அது தமிழுடைய திருமண வாழ்வியலுக்கு பண்பாட்டு அடையாளமே கிடையாது. அது அப்ப அனைவரையும் இணைத்து உடைத்து எல்லா சமூகத்திலும் கூட இணைத்து மனிதனாக தமிழர்கள் ஓர்மையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நம்ம அது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு நாம் வர வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நீங்க நாம் வந்து நிகழ்ச்சியை பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வந்திருக்கிற பல தோழர்கள், நம்முடைய தமிழக மக்கள் முன்னணியுடைய தோழர் பாலியல் அவர்கள், வழக்கறிஞர் பாலியல் அவர்கள் இன்று வாழ்த்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில நம்முடைய தோழர் நிலவரன் அவர்கள் வருகை இதற்கு முன்பாக ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழக மக்கள் முன்னணியுடைய தோழர் இங்கு வருகை இருக்கிறார்கள். அவர்களும் இதற்கு உரையாற்ற இருக்கிறார்கள், வாழ்த்துரையாற்ற இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் இந்த திருமண விழாவை வாயிலாக நான் ஒன்றை சுட்டிக்காட்டுகின்ற இறுதியாக இந்த திருமண முறைகள் வளர்த்திருக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தவறான பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் இந்தியா என்கிற அந்த கட்டமைப்பு என்பது நம்ம வாழ்வியல் அனைத்தையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வாழ்வா சாவாய் நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எல்லா வகையான உரிமைகளும் மறுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கனிம வளங்கள் எல்லாம் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழர் ஓர்மைக்கு அனைவரும் எதெல்லாம் தடையாக இருக்கிறது அதெல்லாம் உடைத்துக் கொண்டு முன்னேறி வர வேண்டும். அந்த வகையில் நம்முடைய மணமக்கள் இந்த புரிதலோடு அக்கம் பக்கத்தில் கூடிய மக்களுக்கும் தன்னுடைய வாரிசுகளையும் ஒரு சாதியற்றவர்களாக பிற்போக்கு கருத்துக்களை உடைத்துக் கொண்டு ஒரு மனிதத்தன்மையோடு உலக சமுதாயத்தை வாழ்கின்ற ஒரு முன்னேறிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றால் அவர்களை பற்றியாக அறிந்தவர்கள் மிக குறைவாகவே இருப்பார்கள். அப்படியான ஒரு தியாகிகளில் ஒருவர் ஐயா சிவலிங்கம் அவர்கள். அவர்களினுடைய தலைமையில் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான சான்றோர்கள் நடத்தி வைத்திருக்கின்ற திருமணம் ஒரு முன்னுதாரணமான திருமணமாக திகழ வேண்டும். இந்த திருமணத்தில் இணையர்களை வாழ்த்துவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற இனங்களின் இறையாண்மைக்கான இளைஞர் மாணவர் இயக்கத்தினுடைய தோழர் பாவல், தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தங்க குமரவேல்,
தமிழர் உரிமை இயக்கத்தினுடைய தோழர் சுப்பு மகேஷ் அவர்கள் மற்றும் இந்த திருமணத்தை இப்படியான முறைகளில் தான் நடத்த வேண்டும், இதுவரை நடந்த ஆடம்பர முறைகளில் செய்யக்கூடாது. ஏனென்றால் திருமணம் என்பது வாழ்நாளில் ஒரே முறை நடைபெறுகின்ற நிகழ்வு. பிறந்த நாளை போல ஒவ்வொரு ஆண்டும் கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய நிகழ்ச்சி அல்ல. கட்சி மாநாட்டை போல ஒவ்வொரு ஆண்டும் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு என்று கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. ஒரு மனிதர்களினுடைய வாழ்வில் ஒரே முறை நடைபெறுகின்ற திருமணம், அந்த திருமணத்தில் நம்மளுடைய மரபு, நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு இவற்றையெல்லாம் வெளிப்பாட்டுக்கு பேசுகின்ற, இவற்றிற்காகவெல்லாம் நின்று களமாடி கொண்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்களை அழைத்து நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து அதை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோப்பெருஞ்சோழன், அவருக்கு துணையாக நிற்கின்ற அருமை தோழர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நாம் நன்றியுடன் எண்ணி பார்க்கிறோம். இப்படியான திருமணங்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்று யாரோ ஒருவன் மந்திரம் மோதி திருமணம் செய்கிறான் என்பதற்காக அதை பார்த்து இன்னொருவனும் அதை செய்ய முயற்சிக்கிறான். அப்படியாகத்தான் இந்த நாடு எதற்காக இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை தெரியாமல் எங்கு பார்த்தாலும் புரியாத மொழிகளில், சமஸ்கிருத மொழியில் வேத மந்திரங்கள் முழங்க, அது என்னவென்றே தெரியாத மணமக்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் அவர்கள் அப்படி முழங்குவதனுடைய பொருள் என்னவென்றே தெரியாமல் கையை கட்டி அவர்கள் முன்பாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அவல நிலை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்று வருகின்ற வழியில் பல திருமணங்களை பார்க்கும் போது அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட திருமணமாக, தமிழ் முறையான ஒரு திருமணமாக இந்த திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மணமக்கள் தங்களுடைய வாழ்வில் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். பெரியார் சொல்வதை போல ஒருவருக்கொருவர் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காதவர்களாக இருங்கள். ஒருவனுடைய மரியாதையை இன்னொருவர் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. மனைவி என்பதற்காக அவர்களை எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம் என்கின்ற ஒரு ஆதிக்க மனோபாவம் மணமகனுக்கும், எல்லாவற்றையும் நான் தானே செய்கிறேன் வீட்டிலே, எனவே நான் தான் மிகவும் பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற உணர்விலே மணமகளும் இல்லாமல், நாம் ஒரு குடும்பத்தை நகர்த்துவதற்கு இருவரினுடைய பங்களிப்பும் முதன்மையானது. இருவரினுடைய அணுகுமுறையும் வாழ்க்கை முறையும் பேச்சு முறையும் தான் அவர்களுடைய குழந்தைகளையும் ஒரு பண்புடையவர்களாக மாற்றும். இந்த மணமக்களினுடைய பெற்றோர் பண்புடையவர்களாக இருந்ததனால்தான் இவர்களை இப்படியான ஒரு கல்வி பெற்றவர்களாக வளர்த்தெடுக்க முடிந்திருக்கிறது. அப்படி நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல கல்வியை அளித்து, அவர்களுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுத்து, நாளைக்கு ஒரு முன்னுதாரணமான எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதுதான் மிகப்பெரிய சாதனையாக இருக்கும். ஒவ்வொரு மணமக்களும் கூடுதலாக இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வழக்குகள், தங்களுடைய உயிரையும் அதற்காக மக்களுக்காக கொடுப்பது என்று மிக கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர்களை நாம் இப்படியான சுகபோக வாழ்க்கைகள் வாழ்ந்து வருவதற்கு, மகிழ்ச்சியான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து வருவதற்கு இப்படியான கடுமையான ஒரு சூழ்நிலையை வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு போராடி கொண்டிருக்கின்றவர்களை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். நாம் மட்டும் நலமாக இல்லை, நாம் நலமாக இருப்பதற்கு இங்கே நிறைய பேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுங்கள். உழைக்கின்றவர்களுக்கு மதிப்பளிக்க செய்யுங்கள். உழைப்பினுடைய அருமையை அவர்களுக்கு உணர்த்துங்கள். அப்படியான ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குவதற்கு இந்த திருமணம் அடித்தளமாக இருக்கட்டும். இயேசுவினுடைய வசனங்களில் அதிகமாக எல்லோரும் பயன்படுத்துகின்ற ஒரு வசனம்
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கின்ற ஒரு வசனம். அதை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் ஒரு முன்முயற்சி எடுக்கும் போது வேறு எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். நீங்கள் போவதற்கு முன்பாக என்னுடைய சமூகம் செல்லும், நீங்கள் பயப்படாமல் வாருங்கள் என்பதாக அந்த வசனம் மக்களை வழிநடத்தும். எதற்கும் பயப்பட வேண்டாம், நாம் தனியே நிற்கிறோம் என்று எண்ண வேண்டாம். உனக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சமூகம் போய்கொண்டிருக்கிறது, நீங்கள் அதன் வழி நடக்க வேண்டும். இந்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் மரபிற்கும் தமிழ் மொழிக்கும் பெருமை சேர்க்கின்ற ஒரு குடிமக்களாக நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், உங்களை ஊர் போற்ற வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு மணமக்களை வாழ்த்தி இந்த திருமண விழாவை ஏற்பாடு செய்த தோழர் முருப்பெருஞ்சோழன் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இங்கே வாழ்த்தவர்களை தந்திருக்கின்ற அனைத்து தோழர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த திருமணத்தை திருக்குறள் அறநெறி வழியில் சிறப்பாக நடத்தியிருக்கிற தோழர் நிலவழகன் அவர்களே, இந்த திருமண நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தியிருக்கிற வசந்தத்தின் இடிமுழக்கமாய் தோன்றிய நக்சல்வாதிகள் இயக்கத்தினுடைய தமிழகத்தில் மூத்த புரட்சியாளர், நக்சல்வாதி புரட்சியாளர்களில் ஒருவராக உழைக்கும் மக்களினுடைய விடுதலையை, பாட்டாளி வர்க்க விடுதலையை, சாதி ஒழிப்பை இலக்காக கொண்டு தமிழ் தேசத்தினுடைய விடுதலையை, தேசிய இனங்களினுடைய விடுதலையை முதன்மையாக கொண்டு களமாடிக் கொண்டிருக்கிற, தனது தள்ளாத வயதிலும் அதற்காக இன்னும் தொடர்ந்து களமாடிக் கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தோழர் சிவலிங்கம் அவர்களுடைய தலைமையில் இந்த திருமணம் நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மணமக்களுக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் இந்த திருமணத்தில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர் சிவலிங்கம் அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை, போராட்ட வடிவங்களை, போராட்டங்களை பற்றி இளைய தலைமுறை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற வந்திருக்கிற தோழர்களுக்கு தெரியாது. கட்டாயம் இளைஞர்கள் தோழர் அவர்களுடைய போராட்ட வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய இளமை காலத்தில் எவ்வளவோ அரசு, இந்திய ஒன்றிய அரசினுடைய தொடர்வண்டி இதனுடைய ஓட்டுநராக தோழர் பணியாற்றியவர். ஒரு பெரிய அளவில் அவர் நினைத்திருந்தால் வசதியாக பொருளாதார செல்வ செழிப்போடு அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு இந்த தேசத்தில் உழைக்கும் மக்களினுடைய விடுதலையை, உழைக்கும் மக்கள் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும், இந்த சமூகத்தில் ஒரு அடிப்படை மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையோடு தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த நாட்டு மக்களுக்காக, இந்த தேச மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த திருமண நிகழ்வினுடைய கதாநாயகர்களான மணமக்கள் தோழர்கள் இருவரும் இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக இது போன்ற தோழர்களினுடைய தமிழ் தேச விடுதலைக்கான, மொழியின் விடுதலைக்கான, சாதி ஒழிப்புக்கான அனைத்து வேலை திட்டங்களிலும் தங்களை இணைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் சூளுரைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.